ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காயத்ரி சமையல். ஹோட்டல் ஸ்டைல் மிக்ஸ்டு வெஜிடபிள் கறி எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போது கறிக்கு தேவையானது பண்ணலாம். இப்போ கேஸ் ஆன் பண்ணி பேன் வைக்கலாம். பேன் வச்சப்புறம் பேன் நல்லா சூடானது 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் 2 வெங்காயம், 2 பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 பூண்டு இதெல்லாமா நல்லா ஃப்ரை ஆகணும். அதாவது வெங்காயம் வந்து கிளாஸ் பதத்துக்கு வர போல் ஃப்ரை பண்ணும். இப்போ வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நமக்கு கறிக்கு தேவையான மசாலா ஐட்டம்ஸை ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் காரம் பொடி சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலாவும் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாமல் நல்லா ஃப்ரை ஆகணும். வெங்காயம் வர ஆயில் வர பேன்லேருந்து தனித்தனியாக தெரியணும். அது வரை ஃப்ரை பண்ணணும். இப்போ வீடியோவில் காமிக்கிற அது மாதிரி வரணும். அது நல்லா சூடாகின அப்புறம் வெங்காயம் ஃப்ரை பண்ணிட்டு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை நல்லா நைஸாக அரைக்கணுங்க. கொரகொரப்பாக அரைச்சிடாதீங்க. அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போது இன்னொரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்ட இந்த ஷேப்பில் கட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணணும். அதாவது இந்த கறிக்கு 3 பெரிய வெங்காயம் வேணும். 2 ஆல்ரெடி கட் பண்ணி வச்சு ஃப்ரை பண்ணி கிரேவிக்குன்னு அரைக்கிறதுக்குன்னு வச்சுருக்கோம். இது 3ஆமது இப்படி கிளாஸ் பதத்தில் ஃப்ரை பண்ண அப்புறம் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். அதே ஆயிலில் பீன்ஸு, கேரட்டு, பொட்டேட்டோ. பீன்ஸ் வந்து நான் இங்கே 10 எடுத்திருக்கேன். கேரட்டு 2, பொட்டேட்டோ 1 எடுத்திருக்கேன். பொட்டேட்டோ தண்ணியில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாம் பேனில் போட்டப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ண அப்புறம் மூடி வச்சிடலாம். இப்போ ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த டைமில் மூடி வச்சு சிம்மில் ஒரு 3 to 4 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம் வேகிறதுக்கு. இப்போது வெஜிடபிள்ஸ் வேகிறதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி வந்து வெஜிடபிள்ஸ் எவ்வளோ இருக்கோ அதுக்கு பக்கத்தில், அதாவது அதே லெவலில் விட்டால் போதும். வெஜிடபிள்ஸ் வேகிறதுக்கு மூடி வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் சிம்மில் வேக விடலாம். இப்போ வெஜிடபிள்ஸ் நல்லா வெந்துடுச்சு. இந்த டைமில் நமக்கு உப்பு ஆட் பண்ணலாம். உப்பு ஆட் பண்ணி ஒன்று நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். 5 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணால் போதும். மூடி வச்சு வேக விட வேண்டாம். இப்போது அரைச்சி வச்சு கிரேவியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். மிக்சியில் அடியில் இருக்கிறதெல்லாம் நம்மளால் எடுக்க முடியாட்டா தண்ணி விட்டு ஷேக் பண்ணிவிட்டு கிரேவிக்கு தேவையான தண்ணி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ விட்டுக்கிறது. இப்போது வெங்காயம் ஃப்ரை பண்ணி எடுத்து மாற்றி வச்சுருந்தோம் தானே, அதை இந்த ஸ்டேஜில் நமக்கு ஆட் பண்ணிக்கலாம். இது கிரேவியில் போட்டால் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ஒருக்கா பண்ணி பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு வீடியோவில் கமெண்ட் சொல்லுங்கள். இப்போ கிரேவி ரெடிங்க. மல்லியை தூவி மேலே கார்னிஷிங்க்கு வேண்டி போடுறது.
இப்போது மிக்ஸ்டு வெஜிடபிள் கறி ரெடி. இதில் லாஸ்ட் ஒரு இது இருக்குங்க, என்னன்னா இப்போ காமிக்கிறேன். அதாவது ஃப்ரெஷ் க்ரீம் வந்து இதுக்கு மேலே தூவி வச்சுன்னா கிரேவி ரிச்சாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ட்ரை பண்ணி கண்டிப்பாக பாருங்கள்.